ஆண்டாள் திருவடிகளே சரணம். மங்கள திருப்பாவை 14ஆம் பாசுரம். அமுதனாம் அரங்கனுக்கே மாலையிட்ட ஆண்டாளின் அழகிய ஸ்ரீ சூக்திகள் அனைத்து மங்களங்களையும் கொடுக்கும் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். பாவை நோன்பிற்கு தோழிமார்களை அழைக்கக்கூடிய பிரகரணத்தை 6ஆம் பாசுரம் முதல் பாடினாள் ஆண்டாள். இதில் செல்வச் சீமாட்டிகளை 11ஆம் பாசுரம் முதல் அழைக்கிறாள். முதல் செல்வச் சீமாட்டி பொற்கொடி என்கிற மங்களப் பெயரை பெற்றவள். அடுத்தவள் நற்செல்வன் தங்கை, அப்பேற்பட்ட மங்களத்தன்மை அவளுக்கு. மூன்றாவதானவள் கள்ளத்தை தவிர்ந்து இருக்க வேண்டும் என்கிற உபதேசத்தை ஆண்டாளிடத்திலிருந்து மங்களமாய் பெற்றவள். இப்பொழுது 4வது செல்வச் சீமாட்டியினுடைய கிரகத்துக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள் பெண்கள். அங்கே பார்த்தால் ஆச்சரியமாக ஒரு அடையாளம் தெரிகிறது. அந்த அடையாளத்தை பார்த்தாலேயே இந்த பெண்மணியினுடைய பெருமையை அறிந்தார்களாம் ஆண்டாள் கோஷ்டியினர். அந்த பெண்மணியை பெருமையான ஒரு திருநாமத்துடன் அழைக்கிறாள். அதுவே மங்களகரமானது. இந்த பெண் யார்? இவள் நங்கை. நங்காய் என்று சம்போதனமிட்டு அழைக்கிறாள். நங்கை என்றால் குணபூர்த்தி உடையவள் என்று அர்த்தம். இந்த பெண்ணுக்கு என்ன குணபூர்த்தி இருந்தது? எம்பெருமான் அனந்த கல்யாண குணாகரன். அவனுடைய கல்யாண குணங்களை எப்பொழுதும் ஸ்மரித்து கொண்டே இருப்பலாம் இந்த பெண். அதனால் அதை நினைத்து 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 நற்குணங்கள் இவளிடத்தில் நிரம்பி இருந்தன. எம்பெருமானுடைய எந்த குணத்தை இவள் நினைத்துக் கொள்வாள் அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் அவதாரங்கள் செய்கிறானே, அந்த அவதாரங்கள் செய்வதற்கு காரணமாய் இருக்கக்கூடிய 2 குணங்கள் எப்பொழுதும் இவளுடைய அனுசந்தானத்திலேயே இருக்கும். அது என்ன? எம்பெருமான் ஏன் அவதாரங்கள் செய்கிறான்? பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய. தர்மத்தை நிலைநிறுத்த அவதாரங்கள். அப்படி அவதாரங்கள் செய்யும் பொழுது சாதுக்களை பரித்ராணம் செய்கிறான், காப்பாற்றுகிறான் எம்பெருமான். அப்படி செய்யும் தருணத்தில் ஒரு கால் அவசியம் ஏற்பட்டால் துஷ்ட நிகிரகமும் செய்வான். அதுதான் விநாசாயச்ச துஷ்கிருதம். இப்பேற்பட்ட இந்த காரியங்களை எம்பெருமான் செய்கிறான் என்பதை காண்பிக்க அவனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்திலேயே பல விஷயங்களை வைத்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய திரு கண்கள், திருமுகம், இதெல்லாம் 2 வகையாக இருக்கிறது. ஆண்டாளே பாடுகிறாள் முதல் பாசுரத்திலே, கதிர்மதி அம்போல் முகத்தான் என்று. 22ஆம் பாசுரத்திலே பாடப்போகிறாள், திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் என்று. இந்த மாதிரி எம்பெருமானுடைய திருக்கண்களோ திருமுகமோ ஆசிரிதர்களுக்கு சந்திரனை போல் குளுமையாக இருக்கும், சத்ருக்களுக்கு சூரியனை போல் கொதிக்கரா போல் இருக்கும் என்பதை காண்பித்துக் கொடுக்கிறார். ஆக இந்த சூரிய சந்திரர்கள் எப்படி இருப்பார்களோ அந்த மாதிரி எம்பெருமானுடைய குணம் இருக்கிறது. சூரிய சந்திரர்களை கண்டால் சில புஷ்பங்கள் மலரும், சில புஷ்பங்கள் கூம்பும். அதனால் இந்த பெண்மணியானவள் எம்பெருமானுடைய குணங்களை நினைத்து அந்த மாதிரி புஷ்பங்களை தன்னுடைய தோட்டத்திலே, தோட்டத்து வாவியுள் வளர்த்து கொண்டிருக்கிறாளாம். அதுதான் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழ்நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின கான் என்று ஆண்டாள் பாடுகிறாள். செங்கழ்நீர் புஷ்பமானது சூரியனை கண்டால் மலரும், ஆம்பல் சந்திரனை கண்டால் மலரும், சூரியனை கண்டால் கூம்பும். இந்த புஷ்பங்களை எல்லாம் நீ வளர்ப்பதன் காரணம் எம்பெருமானின் குணங்களை நீ ஞாபகம் வைத்துக் கொள்வதுதானே. எப்பேற்பட்ட குணபூர்த்தி உனக்கு இருக்கிறது. எல்லா இடத்திலேயும் எம்பெருமானை உன்னால் காண முடிகிறதே. நங்காய், குணபூர்த்தி உடையவளே, மங்களமானவளே என்று அழைத்தாள் இவளை. இன்னொரு சம்போதனம் இந்த பெண்மணிக்கு, நாவுடையாய் என்று அழைக்கிறாள். இந்த பெண்மணி திருப்பாணாழ்வாரை போல நாவீறு படைத்தவளாம். திருப்பாணாழ்வார் நிறைய பாசுரங்கள் பாடவில்லை, ஆனால் இவர் பாடின பாசுரங்களுடைய ஆழம் ஒப்பற்றது. எம்பெருமானுடைய திருக்கண்களை வர்ணிக்க வேண்டுமானால் ஒரு விஷயத்தையும் துல்லியமாக வைத்து சிறிய பாசுரத்திலேயே பாடிவிடுவார். கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்று எம்பெருமானுடைய திருக்கண்களை வர்ணிப்பார். அந்த மாதிரி நாவீறு படைத்தவளாம் இந்த பெண்மணியும். ஹயக்ரீவன் எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பூர்த்தியாக பெற்றவள் என்று கொண்டாடி மங்களமூர்த்தியான ஹயக்ரீவனை பற்றியும் பாடினாள் ஆண்டாள் இவ்விடத்து. இப்பேற்பட்ட
மங்களமான சம்போதனங்களை இட்டு இந்த தோழியை எழுப்ப இந்த தோழியும் வந்து சேர்ந்து கொண்டாள் ஆண்டாள் கோஷ்டியுடன். இந்த பாசுரத்தை நாம் சேவித்தோமானால் நமக்கும் நல்ல நாவீருடைய தன்மை கிடைக்கும். போன பாசுரத்திலேயும் நல்ல நாவு பெறுவோம் என்பதையே பார்த்தோம். ஆனால் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் உண்டு. போன பாசுரத்தை சேவித்தோமானால் இனிமையான பேச்சுக்கள் வரும். இந்த பாசுரத்தை சேவித்தோமானால் பிரவாகமான பேச்சு வரும். இப்பேற்பட்ட மங்களங்களை கொண்ட மங்கள திருப்பாவையிலே நாளைய தினம் என்ன மங்களங்கள் இருக்கிறது என்பதை நாளைய தினம் பார்க்கலாம்.